ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் விண்டோ ஹேண்ட்லிங். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரௌசரை லான்ச் பண்ணுறோம், அதுக்குள்ள அப்ளிகேஷன் லோட் பண்ணுறோம், அதில் இருந்து டிரைவர் ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணி டிரைவர் ஆப்ஜெக்ட் மூலமாக நம்மளால் அந்த அப்ளிகேஷனை ஆட்டோமேட் பண்ண முடியும். இதை தான் நம்ம இவ்வளோ நாளாக வீடியோஸில் பார்த்தோம் செலினியமோட கோர்ஸில். ஓகே, பட் இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா தெர் ஆர் சர்டன் சிச்சுவேஷன் நம்ம வேற டேப்க்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன், திடீர்னு வேற ஒரு டேப்க்கு மூவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. அண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், வேற ஒரு ப்ரௌசர் விண்டோ ஓப்பன் ஆகுது. கரெக்டா? இப்போ இந்த ப்ரௌசர் விண்டோவாக இருக்கட்டும், இல்லை இந்த டேபாக இருக்கட்டும், எல்லாமே செப்பரேட் விண்டோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிரைவரை வச்சு ஆட்டோமேட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த புது டேப் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, இதை என்னால் ஃபர்தராக அதே டிரைவர் ஆப்ஜெக்ட் மூலமாக ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. நான் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்னு சொல்லி இந்த ஃபீல்டை இல்லை இந்த பட்டனை இன்ட்ராக்ட் பண்ண டைப் பண்ணால் ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கரண்ட்டாக ஓப்பன் பண்ண அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் டிரைவர் மூலமாக ஆட்டோமேட் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி புது டேப், புது ப்ரௌசர் விண்டோ இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் பண்ணணும். அந்த விண்டோக்கு ஸ்விட்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால் சேம் டிரைவர் ஆப்ஜெக்ட் மூலமாக ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோட நோக்கம் எப்படி ஒரு புது விண்டோவுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஃபர்தராக அந்த விண்டோவை ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு புது ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஹேண்டில் விண்டோஸ். அதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெப் டிரைவரை இனிஷியேட் பண்ணுவோம். வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர். ஓகே, அப்புறம் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுவோம். டிரைவர் டாட் கெட் அந்த யூஆர்ல போடுவோம். இப்போ உங்களுக்கு ஸ்டெப் 1 நான் சொல்கிறேன். ஸ்டெப் 1 என்னன்னா, ஒவ்வொரு டிரைவர் மூலமாக லான்ச் பண்ணுற ஒவ்வொரு விண்டோ சொன்னால, இங்கே நியூ டேபாக இருந்தாலும் அது தனி விண்டோவை கன்சிடர் பண்ணும். இன்னொரு பாப்அப் பண்ணி நியூ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணாலும் அது ஒரு விண்டோவை தான் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு விண்டோக்குமே ஒரு விண்டோ ஐடி இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஈச் விண்டோ ஆஸ் ஒன் விண்டோ ஐடி. ஓகேவா? அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்க அந்த ப்ரௌசருக்கு ஒரு விண்டோ ஐடி இருக்கும். கரெக்டாக? அந்த ப்ரௌசர் மீன்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன அந்த விண்டோவுக்கு ஒரு ஐடி இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் இல்லை, ஹேண்டில்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை நான் கால் பண்ணுறேன். இட் வில் ரிட்டர்ன் யூ எ ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங்ன்றதுனா டைரக்டாக அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே போடுறான். ஸ்விஸ் அவுட் செமிகோலன். ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். இப்போ அவுட்புட் என்ன வந்திருக்கு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஒரு ஜென்ரேட்டர் ஐடி இருக்கு பாருங்க. இது ஒரு ஸ்ட்ரிங்காக ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுதான் அந்த விண்டோக்கான ஐடி. ஓகேவா? அந்த விண்டோவை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஐடியை பயன்படுத்தலாம். நம்ம நெக்ஸ்ட் விண்டோக்கு போக போகிறோம், அதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் விண்டோக்கு போக போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓப்பன் நியூ டேப் இருக்குல்ல, இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி இதோட எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுவோம். ஓப்பன் நியூ டேப், இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி எக்ஸ்பாத் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுவோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். ஓகே, அந்த எக்ஸ்பாத்தையும் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு எலிமெண்ட். இந்த எலிமெண்டோட நேம் டேப். டேப் டாட் கிளிக். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தா, ஓகே, பார்த்தீங்களா? நியூ டேப் இருக்கு. லான்ச் ஆன உடனே இந்த பட்டன் கிளிக் ஆகுது. கிளிக் ஆன உடனே புதுசாக டேப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் google.com போயிருச்சு. ஆனால் கூட நான் ஃபர்தராக டிரைவரை வச்சு என்ன ஆட்டோமேட் பண்ணாலும் அது கரண்ட் பேஜ்லேயே தான் இருக்கும். இதை உறுதிப்படுத்த நான் என்ன பண்ணுறேன், ஓகே,
டேப் கிளிக் பண்ணியாச்சுல்ல, இதுக்கப்புறமும் கூட டிரைவர் டாட் கெட் டைட்டில் போடுறான். ஓகே, இதை பிரிண்ட் பண்றான். ஏன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இதை ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள போடுறான். டிரைவர் டாட் கெட் டைட்டில். பார்த்தீங்களா, விண்டோ ஹேண்ட்லேருந்து நியூ டேப் கிளிக் ஆகி google.com போயிடுச்சு. பட் இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். டைட்டில் பார்த்தீங்களா, ஹேண்டில் விண்டோஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் நான் இன்னமும் அதே பேஜில் தான் ஸ்டக் ஆகிருக்கேன், அதே விண்டோக்குள்ளே தான் இருக்கேன். டிரைவர் வந்து அதே விண்டோக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும்தான் ஆட்டோமேட் பண்ணும். ஓகே, அப்போது இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒவ்வொரு விண்டோக்கும் ஒரு விண்டோ ஐடி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது கரண்ட்டாக ஓப்பன் பண்ண அந்த டேபுக்கும் ஒரு விண்டோ தான், ஓகேவா, அதுக்கும் ஒரு ஐடி இருக்கும் கரெக்டாக. அந்த ஐடி ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐடிக்கு ஸ்விட்ச் ஆகணும். ஸ்விட்ச் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறமா டிரைவர் வச்சு நம்ம பண்ணுற எல்லா ஆட்டோமேஷனும் அந்த விண்டோவில் போகும். ஓகே, எப்படி ஸ்விட்ச் ஆகுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன ஐடின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போது கரண்ட்டாக இருக்கிற பேஜோட ஐடியை கண்டுபிடிக்க டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓவராலாக ஓப்பன் பண்ண எல்லா விண்டோவோட ஐடிஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் ப்ளூரலில் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை கால் பண்ணுவோம். ஏன்னா இப்போ அட் அ டைம் நம்ம கிட்ட எத்தனை விண்டோ இருக்கு? 2 விண்டோ இருக்கு. டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்றேன். ஓகே, இந்த மேல இருக்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துருவோம். டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் அப்படின்னு இன்னொரு மெத்தடை கால் பண்ணிட்டேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம கிட்ட 2 விண்டோ இருக்கு. ஆனால் நம்ம கரண்ட் விண்டோவில் தான் இருக்கோம். பார்த்தீங்களா, ஒரு செட் ஆஃப் அரேல கமா போட்டு 2 ஐடி கிடைச்சிருக்கு. மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒரே ஐடி தான். பார்த்தீங்களா, B26D till 80 இருக்குல்ல, அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் விண்டோட ஐடியை இது கொடுத்துருச்சு, கமா செகண்ட் விண்டோட ஐடியும் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ என்ன விஷயம்னா, நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிச்சேன்ல, இது என்னவா டேட்டாவா ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் கொடுத்தீங்கன்னா இது ஒரு செட்டாக தாங்க இருக்கு. ஓகேவா, டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ன்றது ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஆனால் இது வந்து செட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேவா, கலெக்ஷன்ஸ்ல செட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இட் ஹேஸ் சம் லிமிடேஷன்ஸ். ஓகேவா, நான் அது என்னன்னு சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ்ல கால் பண்ணா ரிட்டர்ன் ஆகிறது செட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதை டிஃபைன் பண்றேன், ஸ்ட்ரிங் விண்டோஸ். ஓகே, செட்ன்றதை இம்போர்ட் பண்றேன். என்ன பிரச்சனைனா, நான் செகண்ட் விண்டோக்கு மூவ் ஆகணும்னா எனக்கு செகண்ட் ஸ்ட்ரிங் வேணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் எதில் ஸ்டோர் ஆயிருக்கும்? 0 பொசிஷனில் ஸ்டோர் ஆயிருக்கும். செகண்ட் ஸ்ட்ரிங் நம்பர் 1 பொசிஷனில் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இந்த செட் மூலமா என்னால் டைரக்டா அப்படி மூவ் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், விண்டோஸ் டாட் கெட் ஆஃப் இண்டெக்ஸ் பொசிஷன் 1 அப்படின்னு என்னால் அந்த செட்டில் இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரிங்கை ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஓகேவா, அப்போ எப்படி ரிட்ரைவ் பண்ண முடியும்னா என்னால் ஐட்ரேட் தான் பண்ண முடியும். பட் அதை விட ஈஸியான வே என்னன்னா, அரே லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன் நான். ஓகே, அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங் விண்டோ லிஸ்ட் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங் அரே லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் என்கிட்ட இருக்கிறது செட்டு தான். ஓகே, ஆனால் இந்த செட்டை அரே லிஸ்ட்டாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விண்டோஸ் செட் ஆப்ஜெக்டை காப்பி பண்ணிட்டு இந்த அரே லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் பேஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த செட்டுன்றது இந்த அரே லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னால் ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் பொசிஷன் மூலமாக ரிட்ரைவ் பண்ண முடியுமானா முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், விண்டோ லிஸ்ட் டாட் கெட் இண்டெக்ஸ் பொசிஷன், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஐடி வேணும்னா 0,
செகண்ட் ஸ்ட்ரிங் ஐடி வேணும்னா 1, ரைட்? ஸோ ஓகே, இப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரிங் ஐடி கிடைச்சிருச்சு. இது மூலமா எப்படி நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியும்? ஓகே, செட் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு விண்டோ ரெப்ரசென்ட் பண்ணது வரைக்கும் புரியுது இல்ல? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணணும்னா அதுக்கான கோடு தான் டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு ஓகே டாட் விண்டோ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? இதான் ரொம்ப முக்கியமான மெத்தட். டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் விண்டோ. எந்த விண்டோவோ அந்த விண்டோவோட ஸ்ட்ரிங் ஐடியா பாஸ் பண்ணணும். நமக்கு கரண்டா ஓப்பன் ஆன எல்லா விண்டோவோட லிஸ்ட்டும் இந்த அரே லிஸ்ட்ல கிடைச்சிருச்சு. கரெக்டா? அப்போ விண்டோ லிஸ்ட் டாட் கெட் ஓகே இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். 0னா முதல்ல ஓப்பன் ஆன விண்டோ, ஏன்னா அதில் தான் இருக்கேனே ஆல்ரெடி. இப்போ எனக்கு செகண்டாக ஓப்பன் ஆன விண்டோவுக்கு ஸ்விட்ச் ஆகணும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்டர் பண்ண போகிறேன். ஓகே, அப்போது விண்டோ லிஸ்ட் டாட் கெட் 1ன்றது என்ன கொடுக்கும், செகண்ட் விண்டோவோட ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். அதை இங்கே பாஸ் பண்ணுறோம். இதில் ஸ்விட்ச் டு விண்டோன்ற மெத்தடில் பாஸ் பண்ணுறோம். இப்போ டிரைவர் ஸ்விட்ச் ஆகிருக்கும், விச் மீன்ஸ் செகண்ட் விண்டோவில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிரைவர் டாட் கெட் டைட்டில் அப்படின்ற மெத்தடை கால் பண்றேன். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே போடுறேன். இந்த டிரைவர் டாட் கெட் டைட்டில பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள போடுறேன். ஏன்னா டிரைவர் டாட் கெட் டைட்டில் ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்றேன். ஓகே, ஓப்பன் நியூ டேப் கிளிக் ஆயிருக்கு, இந்த விண்டோக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக இனிமேல் நீங்கள் டிரைவர் டாட் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா இன்ட்ராக்ஷனும் இந்த பேஜில் தான் நடக்கும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜில் ஜிமெயில் கிளிக் பண்ணணும்னா அதுக்கான கோடை நான் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராமில் எழுதியிருக்கேன்ல, அதுல இருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லான்ச் ப்ரௌசர் டாட் ஜாவான்ற இந்த ப்ரோக்ராமில் ஆல்ரெடி ஜிமெயிலை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கோட் இருக்கு. google.comல போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு டைம் சேவருக்காக. ஓகே, விச் மீன்ஸ் ஜிமெயில் லிங்க் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அண்ட் அந்த ஜிமெயில் லிங்கை கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ணால் அந்த லிங்க் கிளிக் ஆகுதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஜிமெயில் லிங்க் கிளிக் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், டிரைவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இனிமேல் இந்த விண்டோவில் தான் நடக்கும்.